ஹாய், ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி 800க்கு மேல ஓப்பன் ஆகி, மொமெண்டம் வந்து கன்டினியூஸா பாசிட்டிவ்லயே தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஓப்பனிங்லயே நல்ல ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் சைட்வேஸ். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா 24,900 சொல்லியிருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ட்டா 26,000 சொல்லியிருந்தோம். 2 மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 26,000 வந்து அவன் பிரேக் பண்ணவே இல்ல. ஸோ அத டச் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாரி சைட்வேஸ்லயே க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டவுஸும் நாஸ்டாக்கும் வந்து பாசிட்டிவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ நான் நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 80 பாயிண்ட், 50 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்கும்னு சொல்லி அதே மாரி தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்டின்னா, சேம் ஒரு 100 பாயிண்டாவது வந்து கேப் அப் ஆகும் அப்டின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 26,000க்கு மேல தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு நாளைக்கு டேக்கான ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 26,250 தான். ஓகேங்களா? அந்த ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடம் தான் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு எல்லா பக்கமே பார்க்கும்போது எனக்கு அந்த 26,250 அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. நாளைக்கு வந்து 26,100 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 26,250 சாலிடா ரீச் ஆகுங்க. ஓகேங்களா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் கீழ வருது அப்டின்னா 26,000 மைனர் ரெசிஸ்டன்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வந்து 25,800 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஆல் டைம் ஹைய ரீச் பண்ணுமா? பண்ணாதா? அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவனுமே வந்து அந்த 58,100ல இருக்கான் இப்போதைக்கு. ஸோ நான் சொன்ன மாரியே வந்து அ ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் வந்து மேல ஏறியிருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவன் வந்து 59,000 ரீச் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். அதுக்கு அவன் 58,500 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பா 59,000 ரீச் ஆவான். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நிஃப்டியுமே பேங்க் நிஃப்டி நல்லாவே மூவ் ஆகுது அப்டின்னா, கண்டிப்பா வந்து நிஃப்டியுமே ஆல் டைம் ஹை வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். ஐடி. ஸோ ஐடி இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்லங்க. அவன் வந்து சைட்வேஸ் தான். ஏன்னா பேங்கிங் எல்லாமே நல்லா சப்போர்ட் குடுக்குறான். ஆனா ஐடி வந்து இன்னும் பெருசா சப்போர்ட் குடுக்கல. ஸோ அப்படி குடுக்காமலேயே நல்லா தான் இருக்கு. ஐடியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ HDFC பேங்க் சொன்ன மாரியே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ். அந்த 2 நாள் செல்லிங்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு மாரி பாசிட்டிவ். அடுத்த ஸ்விங் வந்து அவனுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, 1020 பிரேக் பண்ணா தான். ஓகேங்களா? ஸோ அதுவரைக்கும் ஒரு மாரி சைட்வேஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் ரெசிஸ்டன்ட் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 1484 இப்போ வந்துட்டான். ஸோ நான் சொன்ன ரெசிஸ்டன்ட் 1520. ஸோ சாலிடா நாளைக்கே கூட அத ரீச் பண்ணாலும் ரீச் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ரிலையன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ரிலையன்ஸும் நல்லா இருக்கு. பேங்கிங்கும் நல்லா இருக்குங்கும்போது கண்டிப்பா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைய டச் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி. நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு சைட்வேஸ்ல முடிக்கிறாங்களா? இல்ல ஆல் டைம் ஹைய டச் பண்ணிட்டு எதுவும் செல்லிங் வருதா? அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.